வெல்கம் டு ஜெய்கா தமிழ். எருக்கு பூக்களை வச்சு பல விதமாக புதுமையாக ஜெய்கா தமிழ் சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த வரிசையில் இந்த மாலையும் எருக்கு பூக்களை வச்சு புதுமையாக கட்டினது தான். எருக்கு பூக்களை பொறுத்தவரையில் பூக்களுக்கு வாசனை கிடையாது, அதே நேரத்தில் தேன் சுரக்காது. அதனால் தேனீக்களோ வண்டுக்களோ இந்த பூக்களில் உட்காராது. இந்து தர்மம் என்ன சொல்லுதுன்னா, எச்சில் பட்ட பூக்களை இறைவனுக்கு சமர்ப்பிக்க கூடாது அப்படின்னு. முன்னோர்கள் இந்த பூக்களை பற்றி பரிசுத்தமான புனித பூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எருக்கு பூவின் காம்புகளில் விஷப்பால் இருக்கும். அதனால் தண்ணியில் 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அலசி எடுத்துக்கணும். அலசி எடுத்த பூக்களில் பால் இருக்காது, நார்மல் பூக்களாக ஆயிரும். இந்த மாலையை கட்டுறதுக்கு எருக்கு பூவின் க்ரௌன் தான் தேவை. அதனால் ஒரே அளவு க்ரௌன் உள்ள பூக்களாக கலெக்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், குதிகால் வலியாக இருந்தாலும் சரி தான், உள்ளங்கால் வலியாக இருந்தாலும் சரி தான், இந்த எருக்கு இலைகளை 2-3 சேர்த்து பறித்து உள்ளங்காலில் வச்சு டைட்டாக கட்டிட்டோன்னா குதிகால் வலியோ உள்ளங்கால் வலியோ 2 நாட்களில் சரியாயிடும். இந்த இலையை உள்ளங்காலில் வச்சு கட்டுவதற்கு வசதியாக இந்த இலைகள் உள்ளங்கால் ஷேப்லேயே இருக்கும். மாலை கட்டுறது மட்டும் இல்லாமல் மாலைக்கு குஞ்சம் கட்டுறது பற்றியும் தனி வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். எருக்கு பூக்களின் க்ரௌன் வச்சு மாலை கட்டி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகருக்கு 21 வகையான இலைகளை சாற்றி வழிபாடு பண்ணுறாங்க. அதில் துளசி இலையும் இடம்பெற்றிருக்கு. அதனால தான் எருக்கு பூவோடு துளசி இலைகளை சேர்த்து வச்சு மாலை கட்டினேன். துளசி இலைகளை விநாயகருக்கு சாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க துளசி இலையை தவிர்த்துட்டு வேறு இலைகளை அதற்கு பதிலாக எருக்கு பூவோடு வச்சு கட்டி பார்க்கலாம். மாலை கட்டுறதுக்கு தடிமனான நூலும் சுற்றுறதுக்கு மெல்லிய நூலும் எடுத்து 2 விரல் இடைவெளி விட்டு முடிச்சு போட்டுக்கணும். மாலை அருந்து போகாமல் இருக்க உறுதியான நூலாக எடுத்துக்கணும். இந்த எருக்கு பூவின் காம்புகள் நல்ல நீளமாக இருக்கிறதுனால மாலை கட்டும்போது சின்ன சைஸாகவோ அல்லது பெரிய சைஸாகவோ அட்ஜஸ்ட் பண்ணி கட்டலாம். பூவின் காம்பை குட்டையாக வச்சு கட்டினா ஒரு சுற்றுக்கு 6 பூக்கள் வரும். மாலை சைஸ் சின்னதாக இருக்கும். அதனால் காம்பை கொஞ்சம் நீட்டி வச்சு கட்டணும். நீட்டி வச்சு கட்டும்போது ஒரு சுற்றுக்கு 8 பூக்கள் வரும். முக்கியமான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். மாலை கட்டுறப்போ வரக்கூடிய காமன் பிரச்சனை என்னென்னா, மாலை கட்ட பூவின் வெயிட் காரணமாக நூல் கீழே இழுக்க ஆரம்பிக்கும். நூலை நம்ம சரியாக பிடிக்கலைன்னா மாலை சரியாக கட்ட வராது, பூக்கள் நெருங்காது. அதனால் நடு நூலை விரலில் சுற்றிட்டு கட்டணும். நூலை விரலில் சுற்றதுனால நல்ல கிரிப்பு கிடைக்கும். அதனால் பூ எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அது கீழே இழுக்காது. மாலை அழகாக டைட்டாக நீட்டாக கட்ட வரும். 3 அல்லது 4 வருஷம் கட்டி முடித்த உடனே பெரு விரலால் பூக்களை கொஞ்சம் டைட் பண்ணி விடணும். இடைவெளி இருந்தாலும் நல்லா நெருங்கிரும். மாலை நல்ல நெருக்கமாக தெரியும். எக்ஸ்ட்ரா இருக்க காம்புகளை மாலை கட்டவே வெட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன டிப்ஸோட மாலை கட்டும்போது மாலையை பர்ஃபெக்டாக கட்டி முடிக்க முடியும். எவ்வளவு நீளம் தேவையோ அந்த அளவு நீளத்திற்கு கட்டி முடித்த பிறகு முதல் பூ எந்த இடத்தில் வைத்து கட்டினமோ அதே வரிசைக்கு கடைசி பூவை வைத்து முடிக்க வேண்டும். மாலை கட்ட பழகிறவங்க இந்த டிப்ஸை பயன்படுத்திக்கலாம். மாலை கட்டவே இடையிடையே முடிச்சு போட்டுக்கலாம். அப்போ மாலை உதிரவோ பூக்கள் உருவி வெளியே வரவோ செய்யாது. ஒரே நிறமான பூக்களை வச்சு கட்டுவதை விட 2-3 நிறங்களை மிக்ஸ் பண்ணி கட்டும்போது மாலை இன்னும் அழகு தரும். ஒரு மாலைக்கு உயிர் கொடுப்பது அந்த மாலையில் கட்டியிருக்கக்கூடிய பூக்களின் அழகும் மனமும் தான் நினைக்கிறோம். அது மட்டும் கிடையாது, ஒரே அளவாக நேர்த்தியாக பூக்களை அடுக்கி கட்டி முடிக்கும்போது தான் அந்த மாலை பூரணத்துவம் பெறுகிறது. அழகான வாசனை உள்ள பூக்கள் இருந்தாலும் ஒழுங்கில்லாமல்
மாலை கட்டினா அந்த மாலையை யாருமே விரும்ப மாட்டாங்க, ரசிக்க மாட்டாங்க. அதனால் மாலை கட்டும்போது பூக்களை ஒரே அளவாக நேர்த்தியாக அடுக்கி கட்டி முடிக்கணும். மாலை கட்டுவது என்பது பாரம்பரிய கலைகளில் ஒன்று. எப்படியும் கட்டலான்னு இல்லாமல் இப்படித்தான் கட்டணும் அப்படிங்கிற வரமுறையோடு மாலை கட்டி முடிக்கும்போது அந்த மாலையை எல்லாரும் ரசிக்கிறது மாதிரி இருக்கும். ஜெய்கா தமிழ் சேனலில் பலவிதமான பூக்கள் பலவிதமாக கட்டிய மாலைகளெல்லாம் நிறையா போட்டிருக்கேன். பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதிய அழகான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாலைக்கு இடைவெளி தெரியாமலும் நூல் தெரியாமலும் கொஞ்சம் கட்டுவது எப்படின்னு பார்ப்போம். 3 துளசி இலை கொத்துக்களை காம்போடு எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க இலைகளை அடர்த்து எடுத்துடலாம். இந்த 3 இலை கொத்துக்களை சேர்த்து பிடிக்கும்போது ஒரு பூக்கொத்து போலவே தெரியும். இலை கொத்துக்களை சேர்த்து பிடிச்சிட்டு 2-3 சுற்று சுற்றி நார்மல் முடிச்சு போட்டுக்கணும். நல்ல கிரிப்பு கிடைக்கிறதுக்காக நடுநூலை விரலில் 2 சுற்று சுற்றிக்கணும். இலை கொத்தின் காம்புகளை நடுநூலோடு சேர்த்து பிடிச்சிட்டு கொஞ்சம் கட்ட ஆரம்பிக்கணும். ஒரு வரிசைக்கு ஒரு இலை கொத்து வீதம் 8 இலை கொத்துகள் வரும். நடு இலை கொத்தின் காம்பை பிடிச்சிட்டே கண்டினியூ பண்ண வேண்டும். இந்த மாலை கட்டுற வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லி தருகிறேன். இந்த மாலை கட்டுறதுக்கு 2-3 நிறங்களை சேர்த்து கட்டலாம், இன்னும் அழகாக இருக்கும். எருக்கு பூக்கள் அதிக நேரம் வாடாமல் இருக்கிறதுனால அதிக நேரம் வாடாத பூக்களாக சூஸ் பண்ணி, அதாவது ரோஜா, சாமந்தி பூக்களை பயன்படுத்தி இந்த மாலையோடு மேட்ச் பண்ணி கட்டலாம். பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். செடி கொடிகளில் பல்லாயிரக்கணக்கான கோடி பூக்கள் பூத்திருந்தாலும் ஒரு சில பூக்களே இறைவனின் பாதார விந்தங்களை சென்று சேருகிறது. நல்ல எண்ணத்தோடும் நல்ல தெய்வீக சிந்தனையோடும் கைகளால் பறிப்பவரின் பூக்கள்தான் இறைவனின் பாதார விந்தங்களை சென்று சேருகிறது. பூ கட்டுறவங்களோட மனசு தூய்மையாக இருந்தால் அந்த பூமாலை தெய்வத்திற்கு போகக்கூடிய வரமாயிருது. ஒவ்வொரு முடிச்சும் நம்ம பக்தியை காட்டுது. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, பூ கட்டும் கை பாவம் செய்யாது, பூ கட்டும் மனசு கெட்டதை நினைக்காது அப்படின்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த பூக்களாக இருந்தாலும் இந்த முறையில் மாலை கட்டி பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.